ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரீலான்சர் சைட்லலாம் நம்ம ஃப்ரீலான்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரீலான்சர் சைட்டில் எல்லாத்துலேயுமே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ரீலான்சர் சைட்டில் இருக்குது, ஒரு ப்ராஜெக்ட் நம்ம எடுக்கிறோம். அந்த ப்ராஜெக்ட் நமக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் நம்ம எடுத்து செஞ்சுதான் ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருப்போம். சில ப்ராஜெக்டில் சரியாக நம்ம குவாலிட்டியாக செய்ய முடியாது, ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்க மாட்டோம், நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாமல் இருந்திருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற ஆளுங்க கிட்ட நம்ம ப்ராஜெக்ட் வெளியே கொடுக்கும்போது ரொம்ப அதிகமான சார்ஜஸ் எல்லாம் வாங்குவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபாய்க்கு நம்ம ப்ராஜெக்ட் நம்ம வாங்கி செய்யறோம் அப்படின்னா நமக்கு செலவு போக மீதி நம்ம இருக்கிற அமௌண்ட் எப்படியும் ஒரு 5,000 6,000 கையில நிக்குதுன்னு வைங்க. ஆனா அந்த அமௌண்ட் நமக்கு பத்தாத மாதிரி தெரியும். ஆனா நான் சொல்ற மெத்தடை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப பணத்தை மிச்சம் பண்ணி நம்ம லாபத்தை சம்பாதிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் freelancer.com போய்க்கிறேன். இது உதாரணத்துக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் நமக்கு லெஃப்ட் சைடில் ரன் ஆகிட்டு இருக்கும், போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் ப்ராஜெக்ட்ஸில் போகிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸில் போகணும் அப்படின்னா கீழே லிஸ்ட் ஆகிட்டு இருக்கும், கீழே லோட் ஆகிட்டு இருக்கு. இருங்க, ஓகே, இப்போ லிஸ்ட் ஆகி வந்துச்சு. ஸோ நம்ம உதாரணத்துக்கு இந்த $42,000 அட்லீஸ்ட் ஒரு $20,000 $30,000 செலவாச்சுனாலும் மீதி நமக்கு ஒரு $12,000 நமக்கு பாக்கி நிற்கும். ஸோ அந்த மாதிரி மிச்சம் பண்ணி நமக்கு அதிகமாக லாபம் கிடைக்கிற மாதிரி வெப்சைட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும்னு நினைப்பீங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல போகிறேன். ஃபைவர் தான், வேற ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஃபைவர் நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான். ஃபைவரில் நிறையா சேலர்ஸ் இருக்காங்க. ரொம்ப கம்மியாக செலவு பண்ணி அதிகமான ப்ராஜெக்டை செஞ்சு நம்ம வாங்கிறதுக்கு உண்டான ஆளுங்கள்லாம் இவங்க இதில் இருக்காங்க. டாப் சேலர்ஸ் நிறைய பேர் இதில் இருக்காங்க. எல்லா கேட்டகரியுமே இருக்குது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ டேட்டா என்ட்ரினே நான் போடுறேன். ஸோ டேட்டா என்ட்ரின்னு போட்டால் என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மல்டி சேனல் சேல்ஸ் ரீப்ரைசிங் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. €4,000 €4,729 கொடுக்குறாங்க. இது நல்ல பையர் தான், அதாவது நல்ல ப்ராஜெக்ட் கொடுக்குறவங்க தான். ஸோ பைத்தான் ஜாவா ஸ்கிரிப்ட் தேவைன்னு போட்டிருக்காங்க. ஸோ $4,729 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபைவரில் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் தேடுறேன் பாருங்கள். பைத்தான் இல்லாட்டி ஜாவா ஸ்கிரிப்ட். பைத்தான் பார்த்தோம் அப்படின்னா பைத்தான் கொடுத்து சர்ச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பைத்தான் ஐ வில் மேக் ஏ பைத்தான் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறவங்க இவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். இப்போ சாஃப்ட்வேர் தான், அப்ளிகேஷன் ரெண்டு ஒன்று தான். ஸோ நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் இவங்க கிட்ட கொடுக்கலாம். இப்போ எப்போவுமே ஆன்லைனில் இருக்கிறவங்களும் இருக்காங்க டாப் பையர்ஸில். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த செலவே பார்த்தீங்கன்னா $6,025 தான். உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி ப்ராஜெக்ட் செய்கிறவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா ஈஸியாக பண்ணி தருவாங்க. இது ஒன்று மட்டும் இல்லை, நிறைய சேலர்ஸ் இருக்காங்க. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்டு ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட் உங்களுக்கு தேவையோ, இவங்க என்ன ரெக்குயர்மெண்ட் கேட்டிருக்காங்களோ, இப்போ உங்களுக்கு செய்யவே தெரியாது, வேலையே உங்களுக்கு செய்ய தெரியாது அப்படின்னாலும் பிரச்சனையே கிடையாது. இந்த ஃபைவரில் போயிட்டு இவங்க என்ன ரெக்குயர்மெண்ட் கேட்டிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுங்கன்னா அந்த ரெக்குயர்மெண்ட்டு இதில் நீங்கள் கொஸ்டினாக கேட்கலாம். கேட்டிங்கன்னா இவங்க அதுக்கு முன்னாடி ரிப்ளை பண்ணுவாங்க. நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப கம்மியான செலவு தான். இதோட ப்ராஜெக்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னா $4,00,000. ஆனால் உங்களுக்கு சிமிலராக பார்த்தீங்கன்னா 5,000 4,000 3,000 இவ்வளோ தான் உங்களுக்கு செலவாகும் ருப்பீஸில். ஸோ அதனால் இந்த ஃபைவர் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வெப்சைட் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச வெப்சைட் தான். அதனால் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீலான்சர் சைட்டில் நல்லா பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய சஜஷன். நீங்கள் ரெஜிஸ்டர் இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் மூலமாக போய் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பையராக நீங்கள் இவங்ககிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும். ருப்பீஸ்லேயே வரதுனால உங்களுக்கு பை பண்ணும்போது ருப்பீஸில் தான் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். கம்மியான அமௌண்ட் தான் செலவு பண்ண போகிறீங்க. ஸோ அதனால தான் இதை நான் சஜஸ்ட் பண்ணேன். ஒரு சில பேரோட சேலர்ஸோடைய முக்கியமான கேட்டகரி இருப்பாங்க இல்லைங்களா. முக்கியமான கேட்டகரினா என்ன? வெப் டெவலப்மெண்ட்டு, ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுறது, வீடியோ எடிட்டிங் பண்ணுறது, ஆடியோ எடிட்டிங் பண்ணுறது, அப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது, டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு 5-6 கேட்டகரி மெயினான கேட்டகரி செஞ்சிட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்க எந்த பையர்கிட்ட போனால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பையர் எந்த சேலர்கிட்ட போய் கேட்கணுமோ அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் சொல்கிற பையர்கிட்ட தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நான் என்னோடய சஜஷன் நான் லிங்க்கில்
லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெண்டையும் போய் செக் பண்ணி பார்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து சேலர்ஸ்ட்டை போயிட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் இதை பற்றி எனக்கு சுத்தமாக பைத்தோனை பற்றி சுத்தமாக உங்களுக்கு தெரியாதனாலும் பிரச்சனையே கிடையாது. செய்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்து நீங்கள் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி வாங்கி இந்த கிளைண்ட்டுக்கிட்ட நம்ம வந்து சப்மிட் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒர்க் தான். ஸோ அதனால் வந்து இதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.